வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்டியான பொறுப்பான காரப்பொரி செய்ய போகிறோம். சாதாரணமாக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாத டயத்தில் கொஞ்சம் பொரி இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான காரப்பொரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் ஒரு 7-8 பல்லு பூண்டு தோலோடையே கழுவிட்டு நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா எண்ணெயில் வறுபட்டு செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த பூண்டு சேர்க்கறதுனால காரப்பொரி நல்ல வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. நான் 3/4 லிட்டர் அளவு பொரி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 7-8 பல்லு பூண்டே போதும். அதிகமாக பொரி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு முக்கால்வாசி வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் உருவி போட்டு இதையும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ பச்சை நிலக்கடலை ஒரு 50 கிராம் அளவில் சேர்த்துட்டு அதோட பொட்டுக்கடலை 50 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலை பொட்டுக்கடலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த நிலக்கடலை நல்லா வறுபடுற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இது பச்சை நிலக்கடலையாக இருக்கிறதுனால நல்லா வறுபட்டு வரணும். இப்போ நிலக்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூனு, மிளகாப்பொடி 3/4 டீஸ்பூனு, உப்பு 1/2 டீஸ்பூனு இது எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பொரியை சேர்த்துக்கலாம். பொரி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் பொரியை வறுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்ல டேஸ்டியான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.